நம்ம வஞ்சர மீன் குழம்பு செம்மையா ரெடியாகி நிக்குது. என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சரம் மீன் குழம்பு. ஆமாங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. எனக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. பட் நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டைல்ல நான் மீன் குழம்பு கத்துக்கிட்டேன். இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு தான் எனக்கு மீன் குழம்பே பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்படின்னா அது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த மீன் குழம்போட ஸ்பெஷலே நம்ம இதுல குடம்புளி போட்டு வைக்க போறோம். அதாவது கேரளா புளி. நீங்க இதுவும் போடலாம், நார்மல் புளியும் போடலாம். பட் இந்த புளி போடும் போதும் அந்த மீன்ல இருக்கிற கெட்ட வாடையே தெரியாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல வந்து இந்த குழம்பு சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, எப்படி சங்கீதா செஞ்ச, இது மாதிரி நாங்க சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு. நிஜமா சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. பட் நான் செய்யற இதே மெத்தட்ல இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த ஸ்டைல்ல வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த குழம்பு எனக்கு கத்து கொடுத்தது எங்க ஹஸ்பண்ட் தான். சோ ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வஞ்சரம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1 கிலோ வஞ்சரம் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் 4-5 வாட்டி கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி கியூப்ஸா குழம்புல போடும் போதும் மீன் உடையாம இருக்கும். இதே நீங்க ரவுண்டா போட்டீங்கன்னா குழம்புல போடும் போதும் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் எடுத்திருக்கிறது வஞ்சர மீன். நீங்க எந்த மீனா இருந்தாலும் இதே மாதிரி குழம்பு பண்ணலாம். இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இப்ப இதுலயே போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து அதை ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல இருந்து பாதி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். மீதி பாதி அப்படியே வச்சிருங்க. 3 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடி ரொம்ப கம்மியா போடணும், நிறைய போடக்கூடாது. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு மிளகுத்தூள் போடும் போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு குடம்புளி வச்சுதான் நம்ம மீன் குழம்பு பண்ண போறோம். அதுதான் இதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். குடம்புளி போடும் போதும் அதுக்கு ஒரு சுவை இருக்கு. சோ இருந்தா கண்டிப்பா குடம்புளியில செய்யுங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இது எங்க இடத்துலாம் கிடைக்கிறது இல்ல, இது எங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு. நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல கூட இது இருக்கு. மீன் வாங்குற கடையிலயும் இது கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த புளி இல்லைன்னா நார்மல் புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த புளியை அப்படியே போட போறேன். சப்போஸ் நீங்க நார்மல் புளி போட்டீங்கன்னா புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் விடுங்க. இந்த குடம்புளிய 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கணும். இப்ப இந்த புளியை இதுலயே போட்டுடலாம். நான் 5 புளி எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு மீன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி குடம்புளி ஒவ்வொரு சைஸ் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போட்டுக்கணும். நம்ம தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லைங்களா குடம்புளிய, அந்த தண்ணி ஊத்தக்கூடாது. வெறும் இந்த புளி தான் போடணும். ரொம்ப புளியெல்லாம் வெளியில வேஸ்டா போகாது. இப்போ இதுலயே தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊத்தினா ரொம்ப சுவையா இருக்கும். உங்களுக்கு இது வேணான்னா நீங்க நார்மலா என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுலயும் செய்யலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கல்லுப்பு தாங்க நான் போடுறேன். கல்லுப்பு போடும் போது அதுக்கு ஒரு சுவை இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஆனா மீனை உடைக்காம மிக்ஸ் பண்ணணும். அப்படியே லேசா கலரி கொடுக்கணும். எல்லா மீன்லயும் நல்லா மசாலா படுற மாதிரி கலக்கி கொடுங்க. நம்ம மீன்ல இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் போதும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அந்த மீனுக்குள்ள நல்லா மசாலாவும் இறங்கியிருக்கும். பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா மீன்ல ஒட்டிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்படியே லேசா ஒரு தடவை இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க, மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2வது பால். இந்த பால் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலை இந்த மீன்லயே ஊத்திடலாம். இப்ப தேங்காய் பால் ஊத்தினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, அப்படியே சும்மா லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான், சும்மா இப்படி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. பாருங்க, இதுல இருக்கிறது பால். அதாவது தேங்காய் போட்ட உடனே 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் இதே மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் இப்ப ஊத்தக்கூடாது, இதை அப்படியே வச்சிடுங்க. நான் எப்ப ஊத்தணும்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பால் இதே மாதிரி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் 2வது பால் எடுக்கணும்.
மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கூட்டி வச்ச மீன் குழம்ப ஸ்டவ் மேல வச்சுட்டேங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பானல் நல்லா ஃபுல்லாவே இருக்கட்டுங்க. இப்ப இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல அப்படியே லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மீனை உடைக்காம. தேங்காய் பால் ஊத்தி இருக்கீங்க, புளி போட்டிருக்கீங்க, அப்ப தேங்காய் பால் திரிஞ்சிடாதா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஒன்னும் ஆகாது. நான் செய்யற இதே மெத்தட்லயே செய்யுங்க. இப்ப நல்லா ஃபுல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்பயும் ஒரு தடவை லேசா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இனிமே மீன் ரொம்ப அதிக அனல்ல வேகக்கூடாது. அடுப்பு அனலை இப்ப பாதியா குறைச்சிடுங்க. இந்த மீனும் வேகணும், அதே மாதிரி இந்த குழம்பும் சுண்டிட்டு அப்படியே திக்கா வரும். இந்த தேங்காய் பால்ல இருந்து எண்ணெய் அப்படியே புரண்டு மேல வரும். அது வரைக்கும் கம்மியான தீயிலே இது வேகட்டும். குறைஞ்சது 20 நிமிஷமாவது இது கொதிக்கணும். இவ்வளவு நேரம் குழம்பு கொதிச்சா உடையாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பா உடையாது, ஆனா ஃப்ரெஷ்ஷான மீனா இருக்கணும். அடுப்பானல் மீடியமா வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப இது 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சாதான் இந்த குழம்பு டேஸ்டா இருக்கும். முன்ன இருந்ததை விட குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கான போதும். இப்போ எடுத்து வச்ச பாலும் ஊத்திடலாம். இப்போ லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மீன் உடையக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டும். பால் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது. பாருங்க தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு கொதிச்சா போதும் குழம்பு. இப்போ இந்த குழம்பு இப்படியே விட முடியாது. இதுக்கு மெயினான ஒரு வேலை இருக்கு. அதாவது இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். வாங்க இப்ப இதுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்கணுங்கிறதும் பார்த்துடலாம். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துறேன். மீன் குழம்புனா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா இருந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இதுலயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அடுப்பனால ஃபுல்லா கம்மியா வச்சிடுங்க. இப்ப இதுலயே நம்ம மீதி எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். இங்க பாருங்க நல்லா இப்படி ஊத்தி விட்டாப்புல போடணும். இப்போ அடுப்பனால மீடியமா வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் எல்லாம் ஒண்ணு போல சிவக்கும். இந்த குழம்புக்கு இந்த தாளிப்பு அவ்வளவு சுவை கொடுக்கும். பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்ப அடுப்பனால ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. இதோடையே 3 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுலயே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. அவ்வளவுதாங்க, தாளிப்பு ரெடி. இப்ப இது குழம்புல கொட்டிடலாம். இப்போ லாஸ்டா இதுல 1/4 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். இது வெறும் மிளகா பொடிங்க, அது காஷ்மீர் மிளகா பொடி. இதுல இருந்து காரம் வராது, ஆனா குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்ப இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச மீன் குழம்புல தாளிப்பும் கொட்டிடலாம். இப்ப அப்படியே லேசா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வாவ், பார்க்கவே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கு. அப்படியே மீன் உடையாம லேசா உள்ள தள்ளி கொடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சுட சுட சாதம், மணக்க மணக்க வஞ்சரம் மீன் குழம்பு. நம்ம வஞ்சரம் மீன் குழம்பு செம்மையா ரெடியாகி நிக்குது. என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாம். என்னுடைய மட்டும் கிடையாது, எங்க ஃபேமிலியோட ஃபேவரட். அது மட்டும் கிடையாது, நான் யாருக்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு தரணும் அவங்களும் இந்த குழம்புக்கு ஃபேவரட் ஆயிடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த குழம்போட ஸ்பெஷலே நம்ம தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறது, அதே மாதிரி லாஸ்டா இதுக்கு தாளிப்பு கொடுக்கறது. அதை விட ஸ்பெஷலான ஒரு விஷயம் இதுக்கு கொடம்புளி போட்டு பண்றது. நிறைய பேர் நினைப்பீங்க கொடம்புளி எல்லாம் கேரளா புளி, நமக்குலாம் அது செட் ஆகாது அப்படின்னு. எந்த ஊரு புளியா இருந்தா என்னங்க, டேஸ்ட் நல்லா இருக்கணும். சங்கீதா சொன்னா நம்புவீங்கல்ல, கண்டிப்பா எனக்காக ஒரே ஒரு வாட்டி கொடம்புளி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா ஏன் நான் இவ்வளவு நாளா இந்த குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலன்னா, நிறைய பேருக்கு கொடம்புளி கிடைக்காது, அந்த காரணத்தினாலதான். பட் மீன் குழம்புலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்புனா இந்த ஸ்டைல்ல வைக்கிறது தான். எனக்கு எப்பயுமே மீன் குழம்புல சாப்பிடும் போதும் அந்த மீனோட கவிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா வீட்லயும் செய்வாங்க, எங்க அம்மாவுக்கும் பிடிச்சி சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கும் பிடிக்காது. ஆனா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் இந்த மாதிரி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா விதமான மீன் குழம்பும் நான் வைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, இது எப்படி செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கு, அந்த மீனோடைய வாடையே தெரியல எப்படி அப்படின்னு. நான் சொன்னேன் இப்படிதானு, அது எப்படி எதுவும் வதக்காம வைக்கிறமே, இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு
செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இதே ஸ்டைல்ல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் சங்கீதா நீ செஞ்சு கொடுக்கறதுல அந்த டேஸ்ட் எங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு. ஸோ நான் என்ன அளவுகள் சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மீன் உடைஞ்சிடும்னு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும். மீன் உடையுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் மீனுடைய வாட்டம். அதாவது மீன் ரொம்ப பழசா இருந்தா கண்டிப்பா உடையும். அது மட்டும் கிடையாது, மீன் குழம்பு வைக்கும் போது சும்மா கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாருங்க, கை வச்சு இப்படி ஆட்டி கொடுக்கணும். நான் 100% அடிச்சு சொல்றேன், ஒரு தடவை செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. மெயினா குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. குடம்புலி உடம்புக்கு நல்லதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தானே அதோட சுவை உங்களுக்கு புரியும். இப்ப இந்த குழம்போட திக்னஸ் பாருங்க, அப்படியே தீன் மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு திக்கா நல்லா சுண்டி வரும்போதும் அவ்வளோ ருசியா இருக்கும். தேங்காய் பால்லாம் இவ்வளவு நேரம் ஊத்தி வைக்கிறமே திரிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கல. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்ல, திரிஞ்சிருக்கா? ஒண்ணுமே ஆகாது. எனக்கு பொய் சொல்லலாம் வராது. நான் இருக்கிற உண்மைதான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். என்ன நம்பினா கண்டிப்பா நீங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு வெறும் குழம்புல டேஸ்ட் பார்க்கணுங்க. ஆஹா, நான் எப்பயும் எப்படி வைப்பணும் அதே சுவை. நல்லா காரஞ்சாரமா தொண்டைக்கு இதமா இருக்கு. காரம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சளி பிடிச்சிருக்கப்பெல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் தொண்டைக்கு. இதுல மிளகு இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். நல்ல மழை காலமா இருக்கணுங்க. அந்த டைம்ல சுட சுட சாதம் வச்சு இந்த மீன் குழம்பு அப்படியே சாப்பிட்டா சொர்க்கம்தாங்க. அப்படி இருக்கும். நான் போட்ட புளிப்பும் அவ்வளோ கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, இது உள்ளாரெல்லாம் அப்படியே எப்படி மசாலா இறங்கிட்டு அப்படியே ஜூஸியா இருக்குன்னு. இப்ப இந்த மீனை மட்டும் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். வாவ், சூப்பரா இருக்குங்க. இப்ப கொஞ்சம் இந்த மீனும் சாதமும் சொல்லணுமா என்ன, சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, இன்னைக்கு நான் நல்லா ஒரு பிடி பிடிக்க போறேன். நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்ற டைலாக் தான், ஈவன் நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.